Hi friends, welcome back to Mahi recipes in Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தீபாவளி எதுவுமா குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நமக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸோ இல்லை பால் பவுடரோ கிடைக்காத சமயத்தில் உங்கள் வீட்டில் 1 கப் ரவை இருந்தால் போதும், நீங்கள் வந்து அழகாக குலோப் ஜாமுன் செய்ய முடியும். நான் இன்றைக்கி 1 கப் ரவையை வச்சு தான் குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். சக்கரை பாகு செய்யறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவு 2 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டாக சூடானதும் அதே அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 2 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அதாவது 1/2 லிட்டர் தண்ணி 1/2 கிலோ சர்க்கரை. இப்போ இதில் ஒரு 4-5 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே கலருக்காக குங்குமப்பூ சேர்த்திக்கோங்க. குங்குமப்பூ வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். குங்குமப்பூ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும், நமக்கு சர்க்கரை பாகு கிடச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு சர்க்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும். அந்த பதம் வந்து குலோப் ஜாமுனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரவா குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. பொடி ரவையாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த ரவையை நம்ம மிதமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரவையை சேர்த்திக்கலாம். ரவையை சேர்த்துன பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு சூடானா போதும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரவை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த ரவையை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த ரவை கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவையை வேக வைக்கிறதுக்கு 1 கப்புக்கு 2லேருந்து 3 கப் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் சேர்த்திக்கலாம், பத்தலைனா 1 கப் சேர்த்திக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற ரவையை சேர்த்திக்கோங்க. இப்போ கட்டி எதுவும் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டு கப்பு பால் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் வந்து இந்த ரவை குக் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ வந்து நான் வந்து 100 கப் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து 2 கப்லேயே நல்லா மசிச்சு வந்துருச்சுன்னா ஓகே தான். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் இன்னொரு கப் பால் வந்து சேர்த்திக்கிறேன். காய்ச்சி வச்சுக்கிற பாலில் 1 கப் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த ரவையை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறி வரட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது ஆறி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மசிச்சு விடுங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சு விடும்போது தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லா விரிசல் இல்லாமல் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் கரெக்டாக பண்ணுங்கள். குலோப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமல் வரதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவுமே முக்கியம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்படி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குமோ அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு மாவு வந்து தயார் பண்ணியாச்சு. சர்க்கரை பாகும் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இறுக்கம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. இறுக்கமாக நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டுங்க. நல்லா அழுத்தி உருட்டணும். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டும் போது நமக்கு வெடிப்பே இல்லாமல் நல்லா ஷேப் கிடைக்கும். பாருங்கள், வெடிப்பே இல்லாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. குலோப் ஜாமுன் வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் வந்து பாதி வந்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வந்து இன்னும் பெருசாகும். ரொம்ப குட்டி குட்டியாக பிடிச்சிங்கனாலும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் பண்ணுறேன். மாவு எடுத்துகிட்டு நல்லா இறுக்கமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா விரிசல் இல்லாமல் வரும். சப்போஸ் விரிசல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு உருண்டைகள் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ இந்த உருண்டைகளில் ஏதாவது விரிசல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி விரிசல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கோங்க விரிசல் இல்லாமல். நீங்கள் உருட்டி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் அப்படியே வந்து எண்ணெயில் போடக்கூடாது. நல்லா உருட்டிக்கோங்க மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்பவுமே சூடு வந்து கம்மியாக இருக்கணும். கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கும். நீங்கள் உருட்டினதுக்கப்புறம் அப்போவே போட்டுருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி விரிசல் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சோன்னே எண்ணெயில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 உருண்டைகளையுமே மறுபடியும் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ரவா குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு சக்கரை பாகும் தயார் பண்ணியாச்சு. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு உருண்டைகளும் தயாராக இருக்குது. இப்போ இது நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்பவுமே சூடாகிடக்கூடாது. மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து குலோப் ஜாமுன் செய்யணும். எண்ணெய் சூடாயிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன உருண்டையாக உள்ளே போட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் கரெக்டான சூட்டில் தான் இருக்குது. ரொம்ப சூடான எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்கக்கூடாது, வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்லேயே பொறுமையாக பொரிச்சிடுங்க. இப்போ எண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் சேர்த்திக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 3 குலோப் ஜாமுன் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து பொரிக்க முடியுமோ அந்தளவுக்கு குலோப் ஜாமுன் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே பொரிச்செடுக்கும் போது ஆயில் வந்து மிதமான சூட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடு வந்து அதிகமாகிடுச்சுன்னா உருண்டைகள் வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எண்ணெயும் வெளியே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கவனமாக பொரிங்க. எனக்கு குலோப் ஜாமுன் வந்து இந்த கலர் ஓகே. உங்களுக்கு எந்த கலர் வந்து விருப்பமோ அந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அடுத்த பேட்ச் சேர்த்திக்கலாம்.
இப்போ அடுத்த பேட்சும் சேர்த்தியாச்சு. உருண்டைகள் எதுவுமே உடையாத மாதிரி கலந்து கொடுத்துட்டே வாங்க. அப்படி நீங்கள் வந்து கலந்து கொடுக்கலைன்னா கலர் வந்து ஈவனாக வராது. ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் வரும். ஸோ உருண்டைகள் எதுவுமே உடையாத மாதிரி கலந்து கொடுத்துட்டே வாங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்லா குலோப் ஜாமுனையும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது குலோப் ஜாமுன் வந்து சப்போஸ் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த குலோப் ஜாமுன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடான மட்டும்தான் வெடிக்கும், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இரும்பு பாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றினாலுமே மாறாது. டக்குன்னு அந்த பாத்திரத்தோட ஹீட் கம்மியாகிறதுக்கு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஸோ 2வது பேட்சும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி பேலன்ஸையும் நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகில் குலோப் ஜாமுன் எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே சக்கரை பாகில் படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே 4 to 5 மணி நேரம் வந்து ஊறினா போதும். நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குலோப் ஜாமுன் எல்லாமே சக்கரை பாகில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நமக்கு ரெடிமேட் மிக்ஸோ இல்லை பால் பவுடரோ இல்லாமல் வீட்லேயே சுலபமாக ரவையை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்யணும்னு பார்த்தோம். ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் டெய்லி போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.